இத்தனை கோடி தமிழ் மக்களுக்காக ஒரு ஜீவன் உண்ணாவிரதம் எடுக்கிறது நம்ம செஞ்ச புண்ணியம்னு நினைக்கிறேன். நான் தமிழ் மக்கள் அவரை தெய்வமாக தான் நினைக்கிறோம். எனக்கு அவரை முகத்தை பார்க்க முடியல. நான் தெரிஞ்ச ஒரு கோவிலுக்கு வரேன். இந்திய ஒட்டுமொத்த உரிமைக்காக தான் இந்திரா போராடி இருக்கோம். இந்திராவோட உண்மையான தத்துவம் தெரிஞ்ச இந்திரா குறை சொல்ல முடியாது, குறை சொல்ல மாட்டானுங்க. இவனுக்கு வேறு வேலையே இல்லையே பாருங்கள். அது கூட பாருங்கள், வெளியே பேசுகிறதெல்லாம் இந்திய எம்பி தான் பாருங்கள். அடுத்த ஜாதிக்காரன் எவனுமே பேசல. சீனரோ ஒரு மலாய்க்காரரோ பேசவில்லை நம்மளை பற்றி. நம்ம இந்தியர்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது குறை சொல்லுறவங்கலாம் உண்மையான இந்திரா ஆதரவாளர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் கட்சியில் உள்ளவங்க. கட்சியில் அதாவது இப்போதைய தலைவர் இந்திரா, அதாவது எதிர்கட்சி தலைவர்களுக்கு கூஜா தூக்குறவங்க தான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்களோ, பொதுமக்கள் கிடையாது சார். இது அவங்க கூட இருந்து ஏதாவது கிடைக்குமா, அவங்களால நம்மளுக்கு ஏதாவது சலுகை கிடைக்குமான்னு அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்களே. அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு இந்திரா இந்த 5 திட்டத்தை குறை சொல்லிட்டு இருக்காங்க. அது 2008 மாற்றி பார்த்தாச்சு. 5 நகரி அவங்கள்ட்ட இருந்துச்சா. அப்பயே அவங்க ஏதாவது செஞ்சுருக்கலாமே. ஆனால் இன்னும் செய்யலை. பின்னதுக்கு இன்னொரு மாற்றம் தேவை. அவங்க அப்பயே நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு பச்சையாக தெரியுது. இவங்க சோறு தின்றாங்களா, வேறு என்ன தின்றாங்கன்னு தெரில. ஏன்னு கேட்டால் தமிழர்கள் தமிழர் சாவடிக்கிறது தான் அந்த நாட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. தவிர மற்ற ஜாதி போல இல்லை. மற்றவங்க பார்த்தீங்க சொன்னீங்கன்னா சீனருங்க எந்த செஞ்சாலும் அவங்க எதையுமே மட்டை தட்டி பேசுறது கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழருக்கு தான் தமிழரை மட்டை தட்டி திட்டுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று செல்ஃபிஷாக இருக்காங்க, இல்லைன்னா தெரியாத போல நடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களால ஒரு சத்தியத்துக்கு முன்னே நின்று பேச முடியலங்க. அவங்க போய்க்காரவங்க. ஸோ பிச்சைக்காரவங்கன்னே சொல்லலாம். ஸோ ஒரு சத்தியத்துக்கு முன்னே நின்று பேச முடியல. அதனால் இந்த மாதிரி அவரை முடிஞ்ச அளவுக்கு வேறு மாதிரி பேசி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றுமே முடியாதுங்க. இன்னைக்கு எங்கள் தமிழ் சமுதாயத்தை கண்ணை திறந்து வச்ச தெய்வம் அவர் காலில் பூ போட்டு கும்பிடணும். இன்னைக்கு நான் என் பேர பிள்ளைங்களுக்கு 2.5 வயசு பையனுக்கு ஊக்கம் கொடுத்துக்கிட்டு வரேன். நியாயமான கோரிக்கையை செயல் திட்டத்தை நம்ம அமல்படுத்தியிருக்காங்க. இது ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம். அப்படி யார் இது அடுத்து ஆட்சி அமைக்க போகிறவங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துறவங்களுக்கு மட்டுமே ஓட்டு போடணும். நம்ம ஃப்யூச்சருக்கும் நம்ம ஜெனரேஷனுக்கும் யார் நம்மளுக்கு உதவி செய்வா, யார் நம்மளுக்கு எஜுகேஷன் வாய்ஸ் எல்லாம் நல்ல வாய்ப்பு கொடுப்பா, அவங்களுக்கு தான் யோசிச்சு நம்ம போடணும் ஓட்டு.